கனவா மீன் பாபிக்யூ. பாருங்கள் மக்களே, இது வந்து நாங்கள் கல்பாக்கம் சட்ராஸ்லேருந்து வாங்கிட்டு வந்த கனவா மீனுங்க. ஒன்று நல்லா 1 கிலோ அளவுக்கு வெயிட் இருக்குங்க. நல்லா பெருசாக லென்த்தாக இருக்குது பாருங்கள். நல்லா இது மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இதை வச்சு பாபிக்யூ தாங்க செய்ய போகிறோம். நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சதுனால நல்லா சாஃப்டாகிடுச்சுங்க. அதனால் வேக வைக்க வேண்டியது இல்லைங்க. நாங்கள் அப்படியே மசாலா போட்டு அப்படியே செய்யலாம். எப்படி மசாலா போடலான்னு பார்க்கலாம் வாங்க. என்ன மசாலா போடுறீங்க? வெறும் தனி மிளகாத்தூள். ஓகே, உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஆச்சி தனி மிளகாத்தூள் போட்டோம். இப்போ ஆச்சி சக்தி சீரகத்தூள் போட்டுக்கிறோம். சும்மா 1/2 ஸ்பூன் போதும். அது 1 ஸ்பூன் தனி மிளகாய், இதை ஒரு 1/2 ஸ்பூன் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். மட்டன் மசாலா சேர்த்தா ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது பாபிக்யூ போட போகிறோம், அதனால் ஆம்ச்சூர் பவுடர் மாங்காத்தூள் சேர்த்துக்கிறோம். தனியாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். 1/4 ஸ்பூன் போதும். கறி மசாலா தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். சால்ட், உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்குங்க. ஏன்னா வந்து கடல் உணவுன்றதுனால உப்பு அதிலே வருங்க. அதனால் உப்பு மட்டும் நம்ம கம்மியாகவே சேர்த்துக்கலாம். அதையும் உங்களுக்கு கரெக்டாகிடும். பெப்பர் தூள் வந்து அதுவும் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 லெமன். நம்ம ஆம்ச்சூர் பவுட்ரு போட்டிருக்கோங்க, அதுவும் புளிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் லெமன் வந்து பாதி சேர்த்துக்கலாங்க. இது நீச்சு ஸ்மெல்லில் கொஞ்சம் கம்மி பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோம் சின்ன ஸ்பூனில். தயிர் 1/2 ஸ்பூன் போதும். தயிர் போட்டால் நம்ம கடம்பா வந்து இன்னும் சாஃப்டாகிடுங்க, அதுக்காக தான் தயிர் சேர்த்துக்கிறோம். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் ஊற வச்சாக்கா நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. மசாலாலாம் நல்லா ஊறி சாப்பிட்றதுக்கே அவ்வளோ ஜூஸியாக இருக்குங்க. நம்ம கனவா மீன் பாபிக்யூ எப்படி வருதுன்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். நம்ம கீரில் போட்டோம், கடம்பானை நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக வெட்டிட்டு அதில் இது மாதிரி கீரில் போட்டோம். அதெல்லாம் மசாலா இறங்குற மாதிரி மசாலா அதை நல்லா தடவி ஊற வச்சுக்கிறோம். ஈவினிங் இதை பாபிக்யூ பண்ண போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு அடுத்த வீடியோவில் பாருங்கள். அவ்வளோதாங்க, மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுத்து இதை கண்டினியூவாக அப்படியே பாருங்கள் எப்படி பாபிக்யூ பண்ணுறேன்னு. 1 ஹவர் ஊற வச்சோம். இந்த ஸ்குவிட்டு கடம்பானை கீரில் போட்டு தந்தூரி மசாலா போட்டு ஊற வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம அவனில் வைக்காமல் தோசைக்கல்லில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். எண்ணெய் ஊற்றி கல் காய்ஞ்சதுக்கப்புறமா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வெந்தால் தாங்க குக்கிங் சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டாக வெந்து வரும். எண்ணெய் தேவையான அளவு சேர்த்துக்குங்க. இதுக்கு வந்து எண்ணெய் நிறைய தேவையில்லைங்க, எண்ணெய் லைட்டாக இருந்தாலுமே போதும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாங்க. அப்பப்போ திறந்து பாருங்கள். திறந்து பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக திருப்பி போட்டு பார்க்கலாம். அடி பக்கம் நல்லா பாருங்கள், டிஷ்ஷாக வந்திருக்கு. ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் வந்தாலே போதும், சாஃப்டாகிடும். ரொம்ப நேரம் வந்தால் கொஞ்சம் ரப்பரி ஆகிடும். நம்ம போட்ட மசாலாலாம் நல்லா ஊறி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். நம்ம தோசைக்கல்லே ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி மசாலா போட்டால் உங்களுக்கு தோசைக்கல்லில் ஒட்டாதுங்க. நம்ம போடுற மீனோ கடம்பானோ எதுவாக இருந்தாலும் அடியில் ஒட்டாமல் பிச்சுக்காமல் சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு கலர். இந்த பக்கமும் அதே மாதிரி மூடி வச்சுக்கலாம். எண்ணெய் பாருங்கள் மக்களே, 2 பக்கமும் சூப்பராக கலர் மாதிரி நம்ம போட்ட கனவா மீன் நல்லா உப்பி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பார்க்கறதுக்கு மீன் மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த கனவா மீன் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இது வந்து குறிப்பாக வந்து கேன்சருக்கு ரொம்ப நல்லது. கேன்சர் வராமல் தடுக்குது. அப்புறம் ரத்த உற்பத்தியை அதிகரிக்குதுங்க. ஆண்மைக்கு நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சி,
குழந்தைங்களுக்கு உடம்பு வச்சுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறது நல்லது. வெயில் டைமில் அதிகமாக வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. கனவா மீன் வந்து சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் கிடைக்கும் போதெல்லாம் வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. நிறைய மருத்துவ குணம் இருக்குது இதில். இது வந்து இறா மாதிரி தாங்க இருக்கும் டேஸ்ட்டு, நல்லா சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து விட்டுறாதீங்க. இந்த மீன் அவ்வளோ நல்லது உடம்புக்கு, நிறைய மருத்துவ குணம் இருக்குது. கண்டிப்பாக வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க. பாருங்கள் மக்களே, இந்தமாரி ஒரு கிரில் கம்பி இருந்துச்சுன்னா அதில் எடுத்து வச்சு எல்லாத்தையும் வச்சு நீங்கள் வந்து இது மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்மோக்கிங் ஃப்ளேவர் வரும். தூரமாக வைக்கணும். ஹை ஃப்ளேமில் ஒரு 1/2 அடி டிஸ்டன்ஸ் வச்சு இன்னொரு முறை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், 2 பக்கமும் இது மாதிரி நல்லா திருப்பி போட்டு நல்லா ஸ்மோக்கிங் ஃப்ளேவர் வர வரைக்கும் நம்ம கிரில் பண்ணிக்கலாங்க. பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள், உங்களுக்கு நல்லா புகை வருது பாருங்கள். நம்ம இதெல்லாம் கடையில் போயிட்டு வாங்கி சாப்பிட்டா ரேட் அதிகமாக இருக்குங்க. நீங்கள் வந்து கடையிலலாம் வாங்கி சாப்பிடாதீங்க, அது உடம்புக்கும் நல்லதில்லை. நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமா என்னன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீட்லேயே வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தாங்க, டைமும் மிச்சம் தான், நமக்கு வேலையும் மிச்சம் தான், உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ஒரு முறை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டுக்குங்க. நல்லா பாருங்கள், ஸ்மோக்கிங் நல்லா வருது பாருங்கள். அந்த ஃப்ளேவரும் நல்லா வருதுங்க. நம்ம கனவா மீன் பாபிக்யூ சூப்பராக ரெடி ஆகினே இருக்குங்க. நல்லா வாசனையாகவே இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு எனக்கு கமெண்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். கனவா மீன் பாபிக்யூ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.